முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்காகவும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எடுத்து வெளியே எறிவதற்காகவும் உன் வாழ்க்கையில் இன்பமயத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் இப்பொழுது உன் முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவினை கேட்க நீ உள்வந்ததன் மிக முக்கியமான காரணம் என்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் நிறைந்திருப்பதுதான். இதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் உன்னை தேடி வரப்போகிற அந்த மகிழ்ச்சியான செய்தி உன்னை மிகவும் வியப்பில் ஆழ்த்தக்கூடியது. எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் நீ சந்தித்து வந்திருக்கிறாய், என்னென்ன வேதனைகள் உனக்குள் இருக்கின்றது, அதனுடைய வெளிப்பாடுகள் உன் வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று உன்னுடைய எல்லா நிலையையும் நான் அறிந்திருக்கின்றேன். இந்த நிலையை அறிந்து என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவும் உன் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் இனிமையை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் உன் பொழுது ஆவலாக உன் வாழ்வை நோக்கி வந்து விட்டேன். இனி சரியில்லாத விஷயங்களை சரி செய்யவும், குழம்பிய விஷயங்களில் எல்லாம் தெளிவை கொடுக்கவும், கண்ணுக்கு கண்ணாக உன் வாழ்க்கையை நான் பாதுகாக்கவும் முடிவெடுத்து உன் வாழ்க்கையை மேம்படுத்த வந்திருக்கிறேன். இனியும் எந்த ஒரு அச்சமும் உனக்குள் ஏற்படக்கூடாது. அச்சம் என்ற வார்த்தையே உன்னை பார்த்தால் பயந்து ஓடக்கூடிய அளவிற்கு உனக்குள் மிகப்பெரிய தைரியமும் வலிமையும் பிறப்பெடுக்கும். என் அன்பு குழந்தையே, எப்பொழுதெல்லாம் உன் மனம் நிம்மதியை இழந்து தவிக்கின்றதோ அப்பொழுது என்னுடைய முகத்தை உன் மனதிற்குள் நினைத்து கொண்டால் போதும். அந்த வேதனைகள் எல்லாம் பறந்தோடி விடும். நீ துவண்டு சுருண்டு சோர்ந்து போன காலங்கள் எல்லாம் முடிந்து போய் வலிமையாக உருவெடுத்து உனக்கான வெற்றியை பல மடங்கு பெறப்போகின்ற காலகட்டத்தில் இப்போது வந்து நிற்கிறாய். உன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் இன்பமாகவும் உன்னுடைய குறைகள் எல்லாம் நிறைகளாகவும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நீ சந்திக்கக்கூடிய இஷ்டப்பட்ட நிகழ்வுகளாகவும் மாறப்போகிறது. என் குழந்தையே, எந்த விஷயங்களை எல்லாம் பெற வேண்டும் என்று நீ நினைத்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது கைகூடி வருவதை நினைத்து நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இப்போதுதான் கிடைத்திருக்கிறது. பிறந்த நாளில் இருந்தே நான் கஷ்டப்பட்டு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொன்றும் நான் பெற்றிருப்பது எல்லாமே என்னுடைய சொந்த முயற்சியினாலும் உழைப்பினாலும் தானே தவிர அதிர்ஷ்டம் என்ற ஒன்றே இல்லை என்று நீ வேதனைப்படுகிறாய். நான் சொல்லுவதை கேள். உன் மனதிற்குள் பல நேரங்களில் உனக்கு கவலையானது குடி புகுந்து கொண்டு உன்னை நிம்மதியாக இருக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. உன் மனதிற்குள் பல நேரங்களில் உனக்கு கவலையானது குடி புகுந்து விடுகிறது. கவலைகளுக்கு மனதில் எப்பொழுதும் இடம் தராமல், சந்தேகத்திற்கு மனதில் இடம் தராமல், குழப்பத்திற்கும் மனதில் இடம் தராமல் ஒரு அமைதியையும் தெளிவையும் நம்பிக்கையையும் நீ விதைத்து வைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையாக விருட்சமாக வளர ஆரம்பித்துவிடும். நீயே ஆச்சரியப்படும்படி உன்னுடைய வாழ்க்கையானது மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்து குவிய இருக்கிறது. இத்தனை நாட்கள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எதுவுமே வீண் போகவில்லை. அதற்கான பலன் இப்போது பல மடங்கு உனக்கு கிடைத்து அதிவேகமான வளர்ச்சியை உன் வாழ்க்கை காணும். இப்படியெல்லாம் கூட நிகழ்வுகள் மாற சாத்தியமாகுமா, இப்படியெல்லாம் தலைகீழாக மாறுமா என்று நீயே ஆச்சரியப்படுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்து குவிய இருக்கிறது. இத்தனை நாட்கள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எதுவுமே வீண் போகவில்லை. அதற்கான பலன் இப்பொழுது 2 மடங்கு உனக்கு கிடைத்து அதிவேகமான வளர்ச்சியை உன் வாழ்க்கை காணும். இப்படியெல்லாம் கூட நிகழ்வுகள் மாற சாத்தியமாகுமா? இப்படியெல்லாம் தலைகீழாக மாறி இருக்கின்றதே, எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைத்திருக்கின்றதே, எப்படி இருந்த நிலைமை நொடி பொழுதில் அற்புதங்களை சந்தித்து விட்டதே என்று நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அதிசயங்களை உன் வாழ்வில் நிரம்பி வழியும். நீ பெற்றுக்கொண்ட பாடங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது, மகத்துவமானது. அந்த பாடங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகின்றாய், வெற்றி காண போகின்றாய். மன வலிமையோடு இருந்து உன்னை எதிர்நோக்கி வருகின்ற அத்தனை சவால்களையும் நீ சமாளித்து உனக்கான வெற்றியை பெறப்போகின்றாய். சவால்கள் என்றவுடன் பயந்து விடாதே என் குழந்தையே. சவால்கள் இருந்தால்தான் இந்த போராட்டங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு
உத்வேகத்தை கொடுக்கும், முயற்சிக்கான வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு சவால்களுமே இல்லாத வாழ்க்கை என்பது எதற்குமே உபயோகப்படாத ஒன்று. எவ்வளவு பிரச்சனைகளை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்றால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனியும் எந்த ஒரு பிரச்சனையையும் நீ அதிக அளவில் சந்திக்காமல் அந்த பிரச்சனைக்கான தாக்கத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் குறைத்து வைத்து முன்னேற்றத்தை அதிகமாக கொடுத்து இன்றைய தினத்தில் தீர்மானம் எடுத்துதான் வந்திருக்கின்றேன். அதிகப்படியான பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்தித்து அந்த போராட்டத்தில் நீ வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய். நீ கற்றுக்கொண்ட இந்த பாடங்களை எல்லாம் பயன்படுத்தி பல வெற்றிகளை இப்போது குவிப்பதற்கு தயாராகி விட்டாய். மனதிற்குள் இருக்கக்கூடிய தேவையில்லாத சந்தேகங்களை எல்லாம் என்னுடைய காலடியில் வைத்து விடு. முருகா என்று நீ என்னை உன் மனதார நினைக்கும் போதே உனக்கு ஏராளமான நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். சரியான நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி செய்து முடிப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி இனிமேல் இருக்காத படிக்க உனக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவிய போகிறது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் பொடி பொடியாக மாறக்கூடிய நாள் வந்து விட்டது. கஷ்டங்களை பார்த்து நீ பயந்து ஓடிய காலங்கள் முடிந்து போய் கஷ்டங்களே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பயந்து ஓடக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் வந்து சேரும். அதிகமாக எதுவும் கிடைத்தால் அது ஆபத்தில் முடியும் என்கிற பொழுது பிரச்சனைகளை அதிகமாக நீ சந்தித்திருக்கின்றாய் என்றால் அது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன். அதனால் அந்த பிரச்சனைகளை இப்போதே நிறுத்தி வைத்து உன் வாழ்க்கைக்கு இன்பத்தை நான் அள்ளி கொடுக்கவும் வந்திருக்கிறேன். வேகமாக சென்றால்தான் அனைத்திலும் வெற்றி என்ற நிலை எப்பொழுதும் இல்லை. மெதுவாக சென்றாலும் வெற்றி நிலையாக கிடைக்கக்கூடிய ஒன்றுதான். நீ மெதுவாக செல்கின்றாய் என்று கவலை கொள்கின்றாய். வேகமான வளர்ச்சி உன்னுடைய வாழ்க்கை இன்னும் காணவில்லையே என்று கவலை கொள்கின்றாய். என் அன்பு குழந்தையே, மெதுவாக சென்றால் அதில் ஒரு விவேகம் இருக்கும். என்ன செய்கிறாய் என்பதில் ஒரு தெளிவு இருக்கும். ஏனோ தானோ என்று எதையாவது செய்துவிட்டு அவஸ்தைக்குள் உள்ளாவதை விட்டுவிட்டு நிறுத்தி நிதானமாக சென்று வெற்றியை பெறுவது என்பது சிறப்பான ஒரு விஷயமாகும். உனக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து உன் வாழ்க்கை இனிமையாக மாற்றத்தானே நான் இருக்கிறேன். அனைத்துமே மாறும். ஏதோ தானோ என்று போய்கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் மாற்றி உனக்கு மகிழ்ச்சியை தர உன் அப்பன் முருகன் வந்து விட்டேன். அனைத்தையும் செய்து முடி. உன் மனதில் உள்ள காயங்களை எல்லாம் ஆற்றி உனக்கு மன மகிழ்ச்சியை தந்து விடுவேன். கவலை கொள்ளாதே. உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு இப்போது சாதகமாக மாறிவிட்டது. உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் தீரப்போகிறது. நீ எப்போது முருகா என்று என்னை இருகரம் கூப்பி அழைத்தாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நேரம் வந்து விட்டது. உன்னுடைய துக்கம் நிறைந்த இந்த வாழ்க்கை மாறப்போகிறது. இனி எப்போதுமே உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிரந்தரமாக இருக்கும். உன் மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம். தெளிவாக ஒரு முடிவை எடு. உன் வாழ்விற்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்க தேவையில்லை. மகிழ்ச்சியான செய்தி உன் மனதை நிச்சயம் குளிர்விக்கும். நான் உன்னுடனே இருந்து உன்னை நலமாக வாழ வைப்பேன். ஓ முருகா போற்றி.